கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் முறையில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன விஷயங்களில் முதலாவது விஷயம், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அறுத்து அதனுடைய இரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்கள் இரண்டிலும் பூச வேண்டும் என்று சொன்னார் என்பதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. கவனித்தீர்களா? இப்போ இவர்கள் வீட்டு வாசலுடைய நிலைக்கால்கள் இரண்டிலும் மேல் சட்டத்திலும் அந்த இரத்தத்தை தெளிக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் நடந்த சம்பவம் என்ன? எந்த வீட்டினுடைய நிலைக்கால் சட்டத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் சங்காரதூதன் வீட்டின் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறான். வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது வீட்டினுடைய தலைப்பிள்ளை மிருகத்தினுடைய தலையீற்று அந்த ராத்திரியிலே மரிக்கிறது. எந்த வீட்டினுடைய நிலைக்கால் சட்டத்தில் ரத்தம் இருக்கிறதோ சங்காரதூதனால் அந்த வீட்டின் நிலைக்குள்ளாக, அந்த வாசலுக்குள்ளாக அவனால் கடந்து செல்ல முடியவில்லை. ரத்தம் தடுத்து விடுகிறது. அந்த நிலைக்கால் சட்டத்தை கடந்து, அதாவது அதற்கு மேலே போய் விடுகிறான். ஆகினாலே அந்த ரத்தத்திற்குள்ளாக, நிலைக்கால் சட்டத்திற்கு உள்ளாக இருக்கிறவர்கள், தலைப்பிள்ளை தலையீற்று மிருகம் தப்புவிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது பிளட். இப்ப இவர்கள் வெளியே வரும்பொழுது எதன் வழியாய் வெளியே வருகிறார்கள்? முதலாவது ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் வழியாக, நடுவாக அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இரத்தத்தின் வழியாக வெளியே வந்த இஸ்ரவேல் மக்கள் அடுத்தது அவர்கள் எதிர்கொண்ட இன்னொரு கடினமான விஷயம் என்னவென்று கேட்டால் செங்கடல். இப்ப செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த செங்கடலை கர்த்தர் என்ன செய்தார் என்பதை யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நிலைக்கால் சட்டத்தில் பூசப்பட்ட இரத்தத்தின் வழியாக, இரத்தத்திற்கு நடுவிலே இவர்கள் எகிப்து விட்டு வெளியே வருகிறார்கள். அடுத்தபடியாக இவர்களுக்கு முன்பாக செங்கடல். இப்பொழுது இந்த செங்கடலை எப்படி கடப்பது? கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயினிடத்தில், உன்னுடைய கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது செங்கடல் இரண்டாக பிரிந்து நின்றது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் பிளந்து பிரிந்து போன அந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்களுடைய வலதுபுறத்திலும் அவர்களுடைய இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அதன் நடுவாக இவர்கள் போகிறார்கள். இப்போ முதல்ல ரத்தம், இரண்டாவது ஜலம், நீர், பிளட், வாட்டர். இதன் வழியாகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எதிரியை விட்டு வெளியே வருகிறார்கள். அதற்கு மேல இன்று கண்ட எகிப்தினை ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வரவில்லை. அவர்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வந்து விட்டார்கள். இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இதை அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறார், நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நுழைவாயிலே நுழைந்தவுடனே பலி செலுத்துகிற ஒரு பலிபீடத்தை வைத்திருந்தார். அதிலே ரத்தத்தை இவர்கள் பார்க்கிறார்கள், பிளட். பலிபீடத்திற்கு அடுத்தது பிரகாரத்தில் காணப்படக்கூடிய இரண்டாவது பொருள் வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டியில் என்ன இருக்கும் என்று சொன்னால் தண்ணீர் இருக்கும். ரத்தத்தையும் தண்ணீரையும் கடந்தால் இவர்கள் எங்கே போகலாம் என்று சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகலாம், தேவனை அனுபவிக்கலாம். அந்த பரிசுத்த ஸ்தலம் மிக்டாஷ் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம்.
மிஷ்கன் ஆனா மகிமை வாசம் பண்ணும் இடம், ஷெக்கன்னா மகிமை வாசம் பண்ணும் இடம், அந்த இடத்திற்குள்ளாக போய்விடலாம். கர்த்தர் அடையாளமாக அதை காண்பித்தார். இப்பொழுது நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் போனவர்கள் தான் எங்கே போக முடியும் என்று சொன்னால், ஜீவனுக்கு ஏதுவான பாதைக்கு அவர்கள் செல்ல முடியும், நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அங்கே என்ன இருக்கிறது? ஆகாரம் இருக்கிறது, தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது, தேவனுடைய தூபம் அங்கே காணப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ரத்தத்தையும் தண்ணீரையும் கடந்து வர வேண்டும். எகிப்திலே ரத்தம், செங்கடல் ரெண்டையும் கடந்து வந்தார்கள். பலிபீடம் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறிக்கிறது. செங்கடல் வழியாக இவர்கள் கடந்து வந்தார்களே, அந்த ஜலமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அவர்களை என்ன செய்கிறது என்று சொன்னால், அதற்கு நேராக இவர்களை வழிநடத்துகிறது. ஜலம் பாதுகாப்பாக நின்றது, இவர்கள் அரணாக பாதுகாப்பாக அந்த ஜலத்தின் வழியாக உள்ளே போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வந்ததை போல, கானான் தேசத்திற்குள் அவர்கள் வந்ததை போல, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் மற்றும் ஜலம் இவைகளின் வழியாக நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை, அறிவியல் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எகிப்து என்கிறதான தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் ஈஜிப்ட் என்றும், எபிரேய மொழியிலே மிட்ஸ்ராயீம் என்றும் அழைக்கப்படுகிறது. மிட்ஸ்ராயீம் என்கிறதான வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவென்று சொன்னால், நேரோ பாத், குறுகலான பாதை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பர்த் கேனால், அதாவது ஒரு குழந்தைக்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய அந்த பிறப்பு உறுப்பினுடைய பாதைக்குத்தான் மிட்ஸ்ராயீம் என்று பெயர். நடந்ததை கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திற்கு உள்ளே போன பொழுது அவர்கள் பிறந்தார்கள். எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்கள் மறுபடியும் பிறந்தார்கள். பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்கு பதில் என்ன? எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்று தெரியும். ஒரு பெண் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பிறப்பை கொடுத்து கொண்டிருக்கிறாள். பிறப்பை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் ஒரே சமயத்தில் வெளியே வரும். அதனுடைய பொருள் என்னவென்றால், அவள் ஒரு குழந்தைக்கு பிறப்பை கொடுத்து கொண்டிருக்கிறாள். எகிப்து தேசத்திலிருந்து ரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் வெளியே வருகிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேலர்கள் என்கிற புதிய தேசம், புதிய ராஜ்யம் உருவாகிறது. ஒரு புதிய கூட்டம், ஒரு புதிய சபை உருவாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதிலே கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நடந்தது என்ன? கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு போர்ச்சேவகன் ஈட்டியினால் விலாவினால் குத்துகிறான். விலா என்று சொல்லும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல கர்ப்பம் இருக்கிறது. இயேசுநாதருடைய கர்ப்பம் இருக்கும் இடத்திற்கு அடையாளமான இடத்திலே குத்தப்படுகிறது. நடந்தது என்னவென்று சொன்னால், அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்ட பொழுது இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து ஓடி வந்ததே. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து சபைக்கு பிறப்பை கொடுத்து கொண்டிருந்தார் கல்வாரி சிலுவையிலே. எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் திருச்சபை, இஸ்ரவேல் சபை. கிறிஸ்து சிலுவையில தொங்கின பொழுது, ஈட்டினால் குத்தப்பட்ட பொழுது தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்தது. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கிறிஸ்து திருச்சபைக்கு பிறப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் சிலுவையிலே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பிறந்த இடம் சிலுவை. சரீர பிரகாரமாக நீங்களும் நானும் வெவ்வேறு இடங்களில் பிறந்திருக்கலாம், வெவ்வேறு ஊர்களில் பிறந்திருக்கலாம், வெவ்வேறு கர்ப்பத்திலிருந்து வந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது, திருச்சபைக்குள்ளாக வரும் பொழுது நீங்களும் நானும் சகோதரன் சகோதரி என்கிறதான அந்த இணைப்பில் இணைக்கப்படுவதற்கு என்ன காரணம்?
யாரை சகோதரன் சகோதரி என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஒரே கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் தான் சகோதரன் சகோதரி என்று அழைக்கப்படுவார்கள். திருச்சபைக்குள்ளாக நீங்களும் நானும் சகோதரன் சகோதரி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எந்த கர்ப்பத்திலிருந்து நான் வெளியே வந்தேனோ அதே கர்ப்பத்திலிருந்து தான் நீங்களும் வெளியே வந்தீர்கள். ஆகையினால் நீங்களும் நானும் சகோதரன் சகோதரிகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பிறப்பை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும், நாம் ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் சகோதரனாக சகோதரிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சிலுவையிலே பிறப்பை கொடுத்தார். நாம் இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் கடந்து வந்தோம். கிறிஸ்துவை அனுபவித்தோம். கிறிஸ்து நமக்கு பிறப்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்களும் நானும், நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அது மணவாட்டி. அது திருச்சபை. சபை என்பது மணவாட்டி. மணவாட்டியாக உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக கிறிஸ்து, பஸ்காவாகிய கிறிஸ்து மரித்தார். அவருடைய மரணத்தில் இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. நீங்களும் நானும் மணவாட்டியாக மாறினோம் என்கிறதான செய்தியே பஸ்கா நமக்கு சொல்லக்கூடிய சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான செய்தி. வாருங்கள், கிறிஸ்துவாகிய பஸ்காவுக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்துவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே வெளியே வந்ததை போல நாங்களும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் நாங்கள் மீட்கப்பட்டோம் என்கிற சந்தோஷமான செய்தியை நாங்கள் கேட்டோம். மீட்கப்பட்ட ஜனங்களுக்காய் நன்றி. இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்கள் அதே இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் அவர்கள் வெளியே வரும் பொழுது மட்டும்தான் மீட்கப்பட முடியும். மீட்பின் நற்செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நற்செய்தி உலகம் எங்கும் சொல்லப்பட வேண்டும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உத்தம மனவாட்டிகளாக மாற வேண்டும். இதுவே எங்களுடைய ஜெபமாயும் வேண்டுதலாயும் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆசீர்வதியும். துதி கனமகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. ஷலோம். எகிப்தில் இருக்கும் பொழுது பஸ்காவை ஆசிரியங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பரு கட்டா அடனாய் எலோஹீனு மெலக் ஹாவோலம் பொரி பெரி ஹகாஃபன் என்று சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. அதற்கு பேர் சாங்டிபிகேஷன். அவர்கள் பஸ்காவை அனுசரிப்பதற்கு ஒரு 15 படிகளை அவர்கள் உண்டாக்கினார்கள். This is called Pesach plate. இந்த பிளேட்டை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் உருவாக்கினார்கள். அந்த யெகோவா என்பது சுருக்கமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யா, யோத் ஹே.